இப்படி எங்களுக்கு சலுகை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மேடத்துக்கு எதிரா இன்னும் நிறைய பொய் சாட்சி சொல்லிருப்பேன். யோ, என்னையா நீ இன்னும் அவளை போய் மேடம்னு சொல்லிக்கிட்டு? அவதான் இல்லையே. தம்பி ரொம்ப விசுவாசிங்க. இவங்க மாதிரி 4 பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சுவோம். அந்த பொம்பளை திரும்ப உயிரோட வந்துட்டானா என்னென்ன பண்றது? வர முடியாத இடத்துக்கு உங்க ஜெயிலர் அம்மாவை அனுப்பிச்சிட்டேன்டா. உங்க ஜெயிலர் அம்மாவுக்கு கிருப்பா, ஏய் கிருப்பா, வந்துட்டு தானே? வா 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 வா. என்ன இங்க வா. எங்க என்ன சத்தத்தை காணும்? யூசுவலா ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் நடக்கும். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? டீச்சர் திட்டினாங்களா? இல்ல இல்ல. பின்ன ஏன் இப்படி இருக்க? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வெட்னஸ்டே. ஆமா, வெட்னஸ்டே. நான் அந்த டேவை கேக்கல. இன்னைக்கு மதர்ஸ் டே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மம்மிக்கு gift கொடுக்கறாங்க. நான் யாருக்கு கொடுப்பேன்? நீ உன் மம்மிக்கு gift கொடு. எனக்கு தான் மம்மியே இல்லையே. ஏய் சாரி கண்ணா. பரவாயில்லம்மா, நீ என்ன தெரிஞ்சா சொன்ன? அம்மா, இந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம், அம்மா பாசத்தை தவிர. இவதான் அம்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மகராஜி போய் சேர்ந்துட்டான். இந்த குழந்தைக்காவது இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கப்பான்னு ஈஸ்வர் கிட்ட சொன்னேன். வேணாம்ப்பா, பின்னால் அது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டான். இவளுக்கு அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அவனே தாயுமானவனும் ஆயிட்டான். மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் gift கொடுக்கணுங்கிறது இல்ல, உனக்கு பிடிச்ச யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். அப்பனா எனக்கு இந்த ஆண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுக்கு கொடுக்கலாமா? 1 செகண்ட் ஆண்டி. ஒவ்வொரு மதர்ஸ் டேக்கும் இதேதாம்மா பிரச்சனை. இல்ல சார், போக போக சரியாயிரும். இப்ப சின்ன பிள்ளை தானே. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க் யூ. ஆண்டி, இது என்னன்னு சொல்லுங்க. இது அப்படிலாம் ஆண்டி கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க கையில கட்டு போட்டிருக்கு, ஜாக்கிரதையா கொடுத்துட்டு எப்படி வந்து உட்கார். சரி சரி, இங்க வா, இங்க வந்து உட்கார். என்னது இது? என்ன கிருப்பா, ஆன்ட்டி டிஸ்டர்ப் பண்றியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற என்னப்பா, இன்னைக்கு மதர்ஸ் டேயா, நான் யாருக்கு gift கொடுக்கறதுன்னு கேட்டா
உனக்கு பிடிச்ச யாருக்கு வேணும்னாலும் gift கொடுக்கலாம்னு சொன்னேன். இவங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்டா கொடுன்னு சொன்னேன். கொடுத்துட்டு தொந்தரவு பண்றேன். தேங்க்யூ ரேகா. எதுக்கு? போன வருஷம்லாம் மதர்ஸ் டே அன்னைக்கு அவ அழுகையை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கும் அப்பாவுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தான் உங்களை பார்த்த உடனே இல்ல ஷீல் பி ஓகே. சார் ஆமா குட்டி, இது என்ன பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை இல்ல, டான்ஸ் ஆடுற லேடி பொம்மை. லேடி பொம்மையா? சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் அந்த பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் கூட வாங்கிட்டேன் சார். அப்ப 3 பேரையும் நாளைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல அசெம்பிள் பண்ணுங்க. ஓகே அந்த பேப்பர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே வரேன் சார். ஹலோ சார். வாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்க வந்துட்டாங்களா? சார். Yes. I'm busy on a work. I'll call you back. எப்படிடா இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும்னு பாக்குறீங்களா? உங்களை பத்தி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்களை இங்க நான் கூப்பிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் உங்களுக்காக ஒரு தனி ஃபைலே போட்டிருக்கேன். மிஸ்டர் தர்மலிங்கம் சார், படப்பையில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் 20 லட்சத்துக்கு கட்டிருக்கீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் 12,28,000 ரூபாய். மிஸ்டர் ரவி, முகப்பேர்ல ஒரு 2 பெட்ரூம் பிளாட். உங்க பேங்க் பேலன்ஸ் 10,28,000 ரூபாய். மிஸ்டர் முரளி, விருகம்பாக்கத்துல ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கியிருக்கீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் 13,76,000 ரூபாய். இதுதானே உங்க எல்லாருடைய வண்டவாளம். இந்த 2 மாசத்துல உங்க எல்லாருக்கும் எப்படி இவ்வளவு பணம் வந்தது? உங்க யாருக்கும் தெரியாது இல்ல? ஆனா எனக்கு தெரியும். அந்த மாசி கொடுத்த பணம். ரேகா மாசிய கொலை முயற்சி பண்ணதா பொய் சாட்சி சொன்னதுக்காக மாசி கொடுத்த கூலி பணம். நான் சிபிஐ போனா என்ன ஆகும் தெரியுமா? உங்க எல்லாரோட வேலையும் போயிடும். எந்த ஜெயில நீங்க அதிகாரம் பண்ணீங்களோ அதே ஜெயில நீங்க எல்லாம் கம்பி எண்ண வேண்டி வரும். வசதி எப்படி? மாசி உங்களை காப்பாத்துவான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போவான். ஒரே ஒரு செகண்ட் நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உண்மையை ஒத்துக்கங்க. நடந்த எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தனித்தனியா இதுல எழுதிருக்க. இதுல கழித்து போட்டீங்கன்னா
அடுத்த மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு கையெழுத்து போடலாம். எப்படி வசதி? கொடுங்க சார், கையெழுத்து போடுறோம். இது எதுக்கு சார்? கவலைப்படாதீங்க, நாளைக்கு நீங்க சைன் பண்ணலன்னு சொல்லிட கூடாது இல்ல, அதுக்குதான். சிங்க சிரிச்ச மாதிரி இருக்குப்பா. அடாடாடாடாடா, இந்த சிரிப்பை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல, நீ ஹைகோர்ட்டுக்கு போனா விடுதலை ஆயிருவேன்னு. நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் நாராயணனே. ஆனா உன்னை நினைச்சா மனசுக்குள்ள வருத்தமா இருக்கு. என்ன? நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ரேகாவை ஜெயில் சூப்பரண்டா உள்ள அனுப்பிச்சோம். அவளை அங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியலையே, அதான் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். அப்படி ஏதாவது பண்ணிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் மாசே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை நாராயணனே. ஜெயில இருக்கிற எல்லாருமே அவ மேல காண்டாத்தான் இருந்தாங்க. பிளானும் கரெக்டா தான் நடந்துச்சு. கடைசியில ஒரு பரதேசி நாய் வந்து கெடுத்து போட்டான். அதான் அவளை போட்டு தெளியாச்சுலண்ணே. தம்பி மெதுவா பேசுங்க. ஆடா என்னண்ணே, நம்ம வீட்டுல பேசுறதுக்கு என்ன? அப்படி இல்ல தம்பி, வீட்டுல தோட்டக்காரர் இருக்கான், டிரைவர் இருக்கான், சொந்தக்காரங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. ஏய், அதனாலதான் அவர் மந்திரியா இருக்காரு. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே, இவங்க அப்பா மாதிரியே இவனும் சவுண்ட் பார்ட்டி. என் சித்தப்பா ராஜமாணிக்கு இருக்காருல்ல, அவரோட ஒரே பையன், பேரு குட்டி. வணக்கம் தம்பி. நாராயணா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்கக்கா. இல்ல, மாப்பிள்ளைக்கு அந்த மனித வள மேம்பாட்டுத்துறை பதவி காலம் வேற முடிஞ்சு போச்சு. என்னதான் சொந்த செல்வாக்கு இருந்தாலும், ஆள்பலம் பணபலம் இதெல்லாம் இருந்தாலும் கூட, பதவியில் இல்லாத அரசியல்வாதிக்கு என்ன மரியாதைன்னு உனக்கு தெரியும் இல்ல? அதுக்கு என்னக்கா, ஏதாவது பண்ணிட்டா போச்சு. அதான் அந்த இடைத்தேர்தல் ஒண்ணு வருதுல்ல, அதுல மாப்பிள்ளைக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துடு. அவ்வளவுதானே? கட்சி தலைவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. மாசி ஆசைப்பட்டா மறு பேச்சு பேச யார் இருக்கா? அத்தை பாத்தீங்களா, இப்பவே எம்எல்ஏவோட மாமியாருங்கிற தோரணை வந்துருச்சு. அதுல என்ன மாப்பிள்ள சந்தேகம்? எலெக்ஷன் வந்துட்டா நீங்க தான் எம்எல்ஏ. ஏன்னா நிரபராதி நிரூபிச்சுட்டு வெளியில வந்துட்டீங்க. உங்க மேல ஏற்கனவே பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்கன்னு மக்கள் கிட்ட அனுதாப ஓட்டு வேற மலை 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 மலைன்னு வந்து விழுந்துரும். பத்தலன்னு வச்சுக்கங்க, இருக்கவே இருக்கானுங்க நம்ம ஆளுங்க, அவனுங்க போட்டுருவானுங்க. அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எம்எல்ஏ தானே? உங்க கணிப்பு என்னைக்குமே தப்பாதத்தை. கேட்டீங்களா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நான் எப்பவும் ரெடி மாசி. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து